ரொம்ப வருஷம் எனக்கு ஏற்பட்ட வழியால நான் உங்களை வசீகரிச்சு வர வச்சிருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் கட்ட அவிழ்த்துட்டு தப்பிச்சு போக உங்களை நான் விட்டுருவேனா? அவளோட முறைக்கிற அந்த கண்களை பார்க்க முடியாம அவன் தவிச்சான். தேவி பேசிக்கிட்டே இருந்தா. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களை கட்டுப்படுத்துறது நான் தான். என் கையில இருக்கிற 5 விரல் தான். வலியோட கட்டினா அவுக்க முடியாம உங்களால வெளியவும் போக முடியாது. நான் ஒருபோதும் அதை செய்யவும் மாட்டேன். ராஜ், ஆமா, உங்களுக்கு என்ன அப்படி கூப்பிடதான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நான் உள்ள வரட்டுமா? இல்லைனா மட்டும் இனி எதுக்காக நான் பெர்மிஷன் கேட்கணும்? ஹே, என்னோட ஹஸ்பண்ட் இங்க இல்ல. அதுக்கு நான் உங்களை பார்க்க மட்டும்தான் வந்தேன். ஆமா, வீட்டுக்கு வந்த ஆளை உட்கார கூட சொல்ல மாட்டீங்க? ராஜ் ப்ளீஸ், இங்க யாரும் இல்ல, நீங்க வெளியில போங்க. அது சரி, கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் வெளியே போகணுமா? நீங்க என்ன சொல்றீங்க? தாவீது பத்ஷேபியோட சொன்னதை நான் திரும்ப சொல்றேன். காதல் ஒருத்தனை சிறுசாக்கும்னா நான் ஒரு மணல் அளவுக்கு மாற தயாரா இருக்கேன். ராஜ், நான் எஸ், சந்தேகமே வேண்டாம். நீங்க லெட்டர் அமைச்சுக்கிட்டு இருந்த ராஜ் தானா? நீங்க இது வரைக்கும் நேர்லயே பார்க்காத, லெட்டர்ல மட்டுமே நேசிச்சுக்கிட்டு இருந்த ராஜ், ராஜ் மேனன். எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா எந்த தகவலும் இல்லாம நீங்க இங்க வந்திருக்க கூடாது. நீங்க வர சொல்லி நான் கூப்பிட்டேனா? இல்ல ப்ளீஸ், என் ஹஸ்பண்ட் நீங்க வரதுக்கு முன்னாடி நீங்க இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். ஐயோ, மனோஜ் வந்துட்டாரு. போய் கதவை தர. பாவனா, ராஜ் ப்ளீஸ் ப்ளீஸ், பயப்படாம போ, ஒன்னும் ஆகாது. பாவனா, 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 கதவு தர. நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நானா? இல்ல, நீ யார்கிட்டயோ பேசுற மாதிரி வெளியில இருந்த எனக்கு கேட்டுச்சு. அப்படி ஒண்ணும் இல்ல, சும்மா புக் தான் படிச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு சத்தமாவா? நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் ஃபுட் எடுத்து வைக்கிறேன். போங்க. மாயா, ராஜ், ராஜ், தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. வேணா நான் உங்க காலை பிடிக்கிறேன் ப்ளீஸ். என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க ராஜ். ஹே, நீ எதுக்காக பயப்படுற? உன் ஹஸ்பண்ட் கிட்ட நான் பேசுறேன். கூப்பிடு. நோ ராஜ் ப்ளீஸ், மனோஜுக்கு இது எதுவும் தெரியாது. ப்ளீஸ் ராஜ், என் மேல கொஞ்சமாவது அன்பு இருந்தா நீங்க இங்க இருந்து போகணும் ப்ளீஸ். நீங்க எப்பவும் எனக்குள்ளதான் இருக்கீங்க, ஆனா தயவு செஞ்சு இப்ப போங்க. சரி, நான் இப்ப போறேன். ஆனா மறுபடியும் வருவேன். ஏன்னா என் மனசுல இருந்து இனி உன்னை மறைக்க முடியாது. நோ ராஜ், நோ ராஜ், வேண்டாம் ப்ளீஸ். ஓகே ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன். நான் இன்னொரு நாள் வரேன். வரட்டுமா?
உண்மைய சொல்றதுக்கு சாவு நெருங்குற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும்ன்றது இல்லையே. சாபம் விடு. எனக்கு இல்ல, வாழ்க்கை எனக்கு திரும்ப தந்த அந்த மகா சக்தி, அதுக்கு சாபம் விடு. அன்னைக்கு உன்னை நினைச்சு மட்டும்தான் நான் கவலையப்பட்டேன். இனி அப்படி கிடையாது. எப்பவும் உனக்காக நான் இருப்பேன். கோவத்துல நான் என் செல்லத்தை என்ன தொடாத. ஒரே நாள்ல 2 பேரோட முந்தனை வெறுக்கும் போது நான் என்னையே வெறுக்கிறேன். இன்னொருத்தர் என் மேல உரிமை கொண்டாட ஆரம்பிச்சாச்சு. மாயா, ராஜ், நீங்க எங்க? மாயா நினைச்சேன் நான் வந்துட்டேன். அலாவுதீனோட பூதத்தை பத்தி கேள்விப்பட்டதில்ல? நான் ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தேன். அதனாலதான் நேர்லயே பார்க்க வந்தேன். வரவே நானு எழுதியிருந்தேனே. ஆனா வரணுமேன்னு ஆசைப்படவும் செஞ்சேன். அப்படிதானே? நான் உங்களுக்கு விருப்பத்தோட எழுதல. என்னை எழுத சொல்லி வற்புறுத்தினது மாயா. அதுவும் அவ பேர்ல. நான் மாயா கிடையாது, பாவனா. மாயா, சாரி, பாவனாவோட தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கொஞ்சம் ட்ரெஸ் பாஸ் பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இனிமே நீங்க இங்க வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் அதை எழுதினேன். எதனால நான் இங்க வர வேண்டாம்னு எழுதுனீங்க? அது மனோஜ் கஷ்டப்படுறத என்னால யோசிக்க கூட முடியல. எனக்கு ராஜ் கூட இப்படி ஒரு தொடர்பு இருக்கிறது தெரிஞ்சா மனோஜால தாங்கிக்க முடியாது. நான் உங்களுக்கு நிறைய லெட்டர்லாம் எழுதியிருக்கேன். ரொம்ப தெளிவா என்னோட விருப்பத்தையும் நான் காட்டியிருக்கேன். ஆனா அது எல்லாமே மனோஜ் மேல எனக்கு இருந்த கோவத்தால தான் அப்படி எழுதுனேன். ராஜ், என்ன மன்னிச்சிர, என்ன மறந்துரு பிளீஸ். நான் கெஞ்சி கேக்குறேன். ராஜ், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. சரி, உங்க மனசை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா என் மனசையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. முடியாது. போதும், இனி எதுவும் சொல்ல வேண்டாம். ஐம் சாரி ராஜ், ஐம் வெரி சாரி. நான் வேற ஒண்ணும் நினைக்கல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே என்ன பிடிச்சிருந்தா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும். நான் எப்போ உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். ஆனா அத மத்தவங்க அதே மாதிரி ஏத்துப்பாங்கன்னு கிடையாது. ப்ளீஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு
நான் மட்டும் சந்தோஷமா இருக்க விரும்பல. பாவனா